சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டாக தான் நம்ம பண்ண முடியும். ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் பிட்வீன் ஒன் கண்ட்ரி அண்ட் செர்டன் அதர் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு 3 month or 12 month, யூஸ்வலி 12 month. புரியுது உனக்கு? அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் அதான் அப்போதே சொன்னேன், 1 yearக்கு ஒருக்க அதை கரெக்டான முறையில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஆல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் போத் விசிபிள் அண்டு இன்விசிபிள். நெக்ஸ்ட்டு, இதனுடைய கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டை எக்கனாமிக் சம்மந்தமாக என்ன செய்வாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஏ டபுள் என்ட்ரி பிரின்சிபல் ஆஃப் புக் கீப்பிங். நம்ம ஏற்கனவே டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்துருக்கோம் தெரியுமா, கேஷ் புக் பார்த்துருக்கோம் தெரியுமா, அதை தான் என்ன செய்வாங்க இதில் யூஸ் பண்ணுவாங்க. அக்கார்டிங் ரிசிப்ட் ஆர் ரெக்கார்டர் ஆன் கிரெடிட் சைட் அண்ட் பேமெண்ட் ஆர் ரெக்கார்டர் ஆன் டெபிட் சைடு. புரியுதா உனக்கு? பேமெண்ட்டை ஃபுல்லாமே என்ன செய்கிறாங்க, அதில் டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, கண்ட்ரி பொசிஷனிங் இன் ஃபாரின் கண்ட்ரி. BOP shows a favorable or surplus position when the total receipt from foreign countries exceeds the total payment to foreign countries. When the receipts from foreign country are less than the payment to foreign country, BOP is set to unfavorable or deficit. இங்கே பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்கனாமிக் ஹெல்த்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு இண்டிகேட் பண்ணி அன்ஃபேவரபுள் பேலன்சஸாக கண்ட்ரியில் வந்து வீக்னஸாக இது பண்ணிக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக ஃபியூச்சர்ஸாக சொல்கிறாங்க. சரியா? இப்போ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்ன, இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்துருந்தோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அதனுடைய மீனிங் பாருங்கள், ஃபேவரபிள் கண்டிஷன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்னா என்ன, ஏற்றுமதி இறக்குமதி, 2 விஷயம்தான். சரியா? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டினோட்ஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் இம்போர்ட் அண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் டூரிங் எ இயர். இப்போ இயருக்கு ஒருக்க என்ன செய்வாங்க, அது கரெக்டான முறையில் பண்ணுவாங்க. இப்போ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்க, ஃபிஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்புறம் அந்த மதுரையில் பார்த்தோம்னா மல்லி ரொம்ப ஃபேமஸ், இப்போ இங்கே செய்வாங்க, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்புறம் இங்கே இல்லாத ப்ராடக்ட் அங்கேருந்து என்ன செஞ்சுக்கிறது, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது. அதில் என்னென்ன பண்ணுறாங்க பாரு, இம்போர்ட் சீட்டு ஷோஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இட் இஸ் இம்போர்ட் எக்ஸிஸ் த எக்ஸ்போர்ட், இட் ஷோஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். சரியா? இது எல்லாமே பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இதனுடைய 2க்கு உண்டான டிஃப்ரென்சஸ் பாருங்கள். It is a systematic record of all transaction economic happen between the resistance of one country and resistance of foreign country during a particular period. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை பொறுத்தவரை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த நெட் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன, இதில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பொறுத்து தான் என்ன செய்கிறாங்க, கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுறாங்க, அடுத்து இட் ரெக்கார்ட்ஸ் கேபிட்டல் டிரான்சாக்ஷன். இட் இஸ் நாட் கேபிட்டல் டிரான்சாக்ஷன். இட் இன்க்ளூட்ஸ் த யூனிலேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் டிரான்சாக்ஷன். அப்போ இதில் BOP டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு இதனுடைய ரிசிப்ட் எப்படி இருக்கும், எப்போவுமே ஈக்குவல் ஆர் பேமெண்ட் சைடாக இருக்கும். இதில் அன்ஃபேவரபிள் ஆர் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன சொல்கிறாங்க, காம்போனன்ட் ஆஃப் BOP. அதில் பாரு, கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அஃபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட், அதர் ஐட்டம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். எதில் சொல்கிறாங்க, கரண்ட் அக்கௌண்ட்லேயும் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் சொல்கிறாங்க. சரியா? கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, விசிபிள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். சரியா? இன்விசிபிள் சர்வீசஸ் லைக் பில்டிங், ஷிப்பிங், இன்சூரன்ஸ், ட்ராவல்ஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாமே கரண்ட் அக்கௌண்ட். சரியா? கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்போனன்ட்ஸ், ப்ரைவேட் கேபிட்டல், பேங்கிங் கேபிட்டல், அஃபிஷியல் கேபிட்டல், இதெல்லாமே சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட், ப்ரைவேட் கேபிட்டல்னால் என்னது, ப்ரைவேட் கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் லோன் அண்ட் ஃபாரின் கரன்சி டெபாசிட். பேங்கிங் கேபிட்டலில் என்ன சொல்கிறாங்க, அதனுடைய சொத்து, அசட் அண்டு liability, commercial and cooperative banks authorized to dealing in foreign exchange. ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, பேங்கிங் கேபிட்டலில் இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, அஃபிஷியல் கேபிட்டலில் ஃபாரின் கரன்சியும் ஸ்பெஷல் ட்ராயிங் என்ன செய்கிறாங்க, ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. எதில், கவர்மெண்ட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன செய்கிறாங்க பாருங்கள், கிரெடிட் ஐட்டம், டெபிட் ஐட்டம் 2 பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாரு, குட்ஸ் எக்ஸ்போர்ட், இதில் குட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. இதில் கிரெடிட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, டெபிட்டில் வந்து இம்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இன்விசிபிள்
எக்ஸ்போர்ட்ஸ், இதில் இன்விசிபிள் இம்போர்ட். சரியா? நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் சோல்ட் அப்ராட், இதில் சர்வீசஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ். புரியுதா? இன்சூரன்ஸ் சர்வீசஸ் சோல்ட் அப்ராட், இதில் இன்சூரன்ஸ் டு த ஃபாரின் கண்ட்ரிக்கு இது பண்ணுறாங்க. எக்ஸ்பென்சஸ், அதனுடைய செலவுகள் எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க? டூரிஸ்ட் இன் ஃபாரின் டூரிஸ்ட் இன் இந்தியா, இதில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஹோம் கண்ட்ரியில் இது பண்ணிக்கிறாங்க. சரியா? இது பேர் தான் என்னது? கரண்ட் அக்கௌண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.